இவங்க மும்பைல 5 வயசுல நடிச்ச சின்ன புள்ள மெகா சீரியல் என்ன முடியல, அதனால இங்க வந்துட்டாங்க. அதை கேட்க என்னாலே முடியலடா. இவங்க எப்படி இன்னும் 5 வயசு குழந்தை மாதிரியா நடிக்க முடியும்? அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு. நம்ம அண்ணன் தான் பானை கட்டி விற்கிறவரு. எல்லாம் ஒரு விளம்பரம் தானே. எதுக்குத்தான் விளம்பரம் தெரியாம போச்சே. திருவேங்கடம், உங்களுக்கு ஒரு விளம்பரம் நடிச்சு கொடுக்குது. நீங்களா? உங்க பிசினஸ் நல்லா ஓடுது. அப்படியா? பணம் 10,000 கிடைக்குது. பாத்தீங்களானே, ஏதோ 5 பக்க வசனத்தை ஒரே டேக்ல பேசின மாதிரி அதான் உட்கார்ந்துட்டாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. சரி, பணத்தை கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க, உங்க ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கும். நம்ம விளம்பரம் நல்லா ஓடணும். ஓட்டு கடை வச்சிருக்கேன், ஓஹோன்னு ஓடணும் பாத்துக்க. முதல்ல காசை கொடுங்க. காசை கொடுத்தாதான் நீங்க ஓடின போலிக்க பார்த்தா தெரியுது. பானை சட்டி வித்த பைசாடா, நல்லா போடணும். வந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் பிரேக். ஆமா, இங்க ஆடி கிழிச்சிட்டீங்க. பாக்குறதுக்கு அழகா தக்காளி பழம் மாதிரி இருக்கல. இவளை கட்டிட்டா எப்படி இருக்கும்? சம்பகம் மட்டும் சந்தன பொட்டும் சம்பதப்பட்டுக்கணும். தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாடிய கட்டிக்கணும். தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாடிய கட்டிக்கணும். குங்கும பூவே கொஞ்சு பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது கண்ணாலே. தங்கச்சி இப்பதான் அண்ணன் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிச்சு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. திடீர்னு வந்து நான் உங்களுக்கு ஸ்டாக் கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு உங்களை பார்த்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க தான் என்ன ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் வெரி கிரேட் விஜய். வீடு தேடி வந்து என்ன பாராட்டுறதுக்கான காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்களும் நானும் அடிக்கடி சம்பந்தமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கோம். இனி சமாதானமாவ சம்மதங்கிற ஒரு சமாதான கொடிய பறக்க விட வந்திருக்கேன். என்னை பத்தி தெரிஞ்ச உங்களுக்கு, இந்த தொகுதி எம்எல்ஏன்னு தெரிஞ்ச உங்களுக்கு என் தம்பியை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். பேரு பாண்டியன். பாண்டியும் உங்க தங்கச்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா நேசிக்கிறாங்களாம். சும்மா சொல்லலீங்க, வேணா உங்க தங்கச்சியை கேட்டு பாருங்க. தேவையில்லை, ஏன் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். இந்த இடத்துல தான் நீங்க தப்பு பண்றீங்க. பொண்ணுங்க மனச படைச்ச பிரம்பனால கூட புரிஞ்சிக்க முடியாது விஜய். ஏதோ சின்னஞ்சிறுசுக்கு ஆசைப்படுது. பெரியவங்க நாம ஏன் குறுக்க இருக்கணும்? அரசியல்வாதி பொதுநலவாதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சுயநலவாதின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வரதட்சணைங்கிற பேர்ல உங்ககிட்ட காசோ பணமோ நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அதெல்லாம் என் வீட்டு வாசல்ல நிறையவே கொட்டி கிடக்கு. எனக்கு தேவையானதெல்லாம் இந்த யூனிஃபார்ம். ஐ மீன் உங்க வேலையை நீங்க ராஜினாமா பண்ணணும். அப்படி பண்றதா இருந்தா இப்பவே நல்ல நாள் பார்க்கலாம். எனக்கு தெரியும் நீ சுத்தி வளைச்சு இங்கதான் வருவேன். என் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கவங்க கேட்டா இந்த யூனிஃபார்ம் மட்டும் இல்ல, என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஓ சுயநலத்துக்காக ஏன் கடமை விட்டு கெடுக்க நான் தயாரா இல்ல. உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே ஒத்து வராது. கெட் அவுட். ஐ சே யூ கெட் அவுட். நீ இப்படி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துவே அவமானப்படுத்துவேன்னு தெரிஞ்சுதான் நானும் பரந்தாமனும் மட்டும் வந்திருக்கோம். உன் மனசுல இருந்ததெல்லாம் நீ பேசியே முடிச்சிட்ட. என் மனசுல இருக்கிறத நான் செயல காட்டுறேன். இத பார் பாண்டி, தண்ணில வாழும் 1000 மீன் தரைய பார்க்க ஆசைப்படக்கூடாது. மீறி ஆசைப்பட்டா உயிர் மிஞ்சாது. அது போலத்தான் நமக்கு தகுதியானவங்க கிட்ட நம்ம உறவு வச்சுக்கிடணும். நமக்குன்னு சொல்லாதீங்க, உங்களுக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் நீங்க கல்யாணம் சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னதான் இருந்தாலும் நினைவு புதிரமா இருந்தாலும் ரத்த பாசம் விட்டு போகாதுன்னு நினைச்சேன். தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம் கூட கூட பிறந்தவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன்னு நம்பிக்கிட்டு இருந்த என்னையும் ஏமாத்திட்டீங்க. கூட பிறந்தவன் சந்தோஷத்துல கூட ஆதாயம் இருக்குன்னு எதிர்பார்க்கிற நீ எல்லாம் ஒரு அண்ணன். போலீஸ்காரனா
எதையும் தாங்க சக்தி வேணும். போலீஸ்காரனுக்கு உதவியும் இல்லாதவங்க போலீஸ் வேலைக்கு லாய்க்கலன்னு எனக்கு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? பயந்துட்டீங்களா? நான் சாமிக்கு சத்தியத்துக்கும் பயப்படுறேன். இதுக்கு மேல வேற எதுவும் கேட்காதுங்க ப்ளீஸ். பாட்டி, இந்த நேரத்துல அதுவும் யார கேட்டு உள்ளவங்க? சும்மா கத்தாதீங்க மிஸ்டர் ரங்கராஜன். மீறி கத்துவீங்க, ஹாக்கி சட்டம் கூட பார்க்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க விஜய். நீங்க உங்க மனசுல நடந்துட்டு இருக்க குழப்பத்தின் காரணகர்த்தா பாண்டி. உங்களை பார்த்து பேசலான்னு வீட்டுக்கு போனேன். உங்க தங்கச்சி ராதா தான் நீங்க இங்க வந்ததா சொல்லி அனுப்புனா. நான் உங்க தங்கச்சியை காதலிச்சதும் கல்யாணத்துக்கு சீதமா எங்க அண்ணன் உங்க யூனிஃபார்மை கலட்ட சொன்னதும் தப்பு தான். இதுக்கு பிராயச்சித்தமா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். வானத்து நிலவெடுத்து வாசலில் கட்டுமா ஆனந்த கண்ணீர் ஓடுது நெஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க விட்டு தரியில்லை மனத்து நிலவெடுத்து வாசலில் வை கட்டுமா அண்ணே, அது எங்க தப்பு இல்லைன்னு உங்க பேரு தப்பு. ஏன் பேர் முதல்ல பேரை மாத்துங்க. அங்க போயிட்டு வந்து உங்களை 2 பேரையும் மாத்துன்னு மாத்துறேன். சரி, அவன் கல்ல போட்டு வந்து நம்மள சாத்துறதுக்குள்ள நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா இருப்பா சானியா. கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி. கட்டிக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுப்படி கிட்ட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு பின்ன போறேன் மானே. கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி. கட்டிக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அட்டுப்படி கிட்ட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. கண்ணே உன் கண்ணா 2 முள்ளே இல்லா ரோசாவடி உன்னே உன் கண்ணா காவே முகத்தை தான் துண்டுதடி. ஓடாதைய புள்ளி மானே நீ இல்லை என்ன வெம்பி போனே. அச்சார போட்ட பின்ன அசைக்கண்ணு வெளியடி. அத்தா உன் கோயிலுக்கு பூஜை பண்ண நான் ரெடி. கொஞ்ச நடி தெரித்தானே அடி ஓடி இங்கு வந்தேன் நானே. ஒதுங்கி போட தள்ளி நாமுள் இருக்கும் கள்ளி என தொட்டு புட்டா அடிக்கிறிய சொல்லி அவன் சைசி நீங்கிட்ட வந்த வளவிடம் நடக்கிது கட்டிக்கிட 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 கட்டிக்கடி முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி. கட்டுக்கடி மாமன் கிட்ட அத்தனைய அட்டுப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே ஒன்ன பிரிச்சு தின்ன போறேன் நானே. சாந்தியோட அப்பாவை நேத்து காணறது காணுமா? வாட்? காணோமா? ஆமாண்ணா, கர்னல் ராயன் தான் யாரையும் கூட்டிட்டு வர சொல்றத சொல்லி 2 பேரும் தான் கூட்டிட்டு போனாங்களா. இது வரைக்கும் வீடு திரும்பவே இல்லையா? ஐயோ, என்னங்க இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? கண்ணை தொடச்சிக்கணும். எனக்கு ஆதரவா இருக்குது. எங்க அம்மா மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது. உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. ஸ்டேஷன் வரைக்கும் என் கூட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இது உங்க அப்பாவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். மார்ச் 1 போய் பாடியை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இங்க நீங்க ரொம்ப நேரமா தனியா இருக்கீங்களே, உங்க உறவுக்காரங்க யாரும் வரலையா? எனக்கு ஆதரவா இருக்குது. எங்க அப்பா மட்டும்தான். அவரு இப்ப என்னை விட்டு போயிட்டாரு. எனக்கு இப்ப எந்த ஆதரவும் இல்லை. நான் உங்க மேல சந்தேகப்படுறேன். இது உங்களுக்கு காரணம் இல்லாத சந்தேகம். காரணம் இருக்கு. குணசேகரன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்கிறதா போன் பண்ணி 1/2 மணி நேரம் கூட ஆகல. ஆனா அதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. என் தங்கச்சியை தவிர வேற எந்த பொண்ணுகிட்டையும் பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அன்னைக்கு இருந்த குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணு நான் தொட்டுட்டேன்.
உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாம நான் அவசரப்பட்டுட்டேன். உனக்கு சம்மதம்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஒருவேளை உனக்கு சம்மதம் இல்லைன்னா நடந்த சம்பவம் மனசை பாதிச்சிருந்தா என்ன மன்னிச்சிரு சாமி. கோயில் கட்டி கும்பிட வேண்டிய தெய்வம் மாதிரி இருக்கிற நீங்க என்கிட்ட மன்னிச்சு கேட்கலாமா? எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இருந்தேன். என் வாழ்க்கை அத்தியாயமே நிரந்தரமா நின்று போயிடுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் கரையேற தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த கப்பலுக்கு கரங்கிற விளக்க மாதிரி நீங்க வந்தீங்க. நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? என் மனசுல எதுவுமே கிடையாது. என் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் யாருமே குடியிருக்கு. என் இதய மக்கள் இப்ப நீங்க தான் நினைச்சிருக்கீங்க. சொன்னாயே பெண்ணே நீ யாரோ, மின்னல் பெண்ணே ஜன்னல் மூடாதே, உன்னுள் நானே வெளியே தேடாதே, மின்னல் பெண்ணே ஜன்னல் மூடாதே, உன்னுள் நானே வெளியே தேடாதே. மனசு என்று வளையோசையானதே, கொலுசு மணிகள் என்னை கொலை செய்தே போனதே. மனசு என்று வளையோசையானதே, கொலுசு மணிகள் என்னை கொலை செய்தே போனதே. நனைவதனால் மழை நனைப்பதனால் நதி குற்றம் கூறாதே. காதல்லாரோ காதல்லாரோ கண்ணால் கேட்டாயே கல்வாணி யாரோ. அடங்கிடவும் ஒரு ஜென்மம் போதாதே. நீ இல்லாத வாழ்க்கையே தேவையில்லையே. தூக்கம் தூக்கம் தூர்ந்தே
சொன்னாயே பெண்ணே நீ யாரோ மின்னல் பெண்ணே ஜன்னல் மூடாதே உன்னுள் நானே வெளியே தேடாதே மின்னல் பெண்ணே ஜன்னல் மூடாதே உன்னுள் நானே வெளியே தேடாதே. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உன்னை கைது பண்ண சொல்லி ஐசி கொடுத்த உத்தரவு. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. சாட்சி எங்க இருந்து கிடைச்சுன்னு பாத்தியா? உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக யார கொல்ல முயற்சி பண்ணியோ அதே சாந்திதான். அவ செத்து போயிட்டதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ இன்னும் சாகல, ஆஸ்பத்திரியில உயிரோட தான் இருக்கா. இன்ஸ்பெக்டர், மரியாதை துப்பாக்கி கிளை போடுங்க, இல்ல உங்க மண்டை வெடிச்சு தூள் தூளாயிடும். சுடு பண்ணுமா அவனை சுடு. என்ன தைரியம் இருந்தா என்னைய அரெஸ்ட் பண்ண வந்திருப்பான். சுடு. அவசரப்படாதுங்க தலைவா. சாகிறதுக்கு முன்னால நம் சாதனைகளை பத்தி இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சாகட்டும். ஏன் இன்ஸ்பெக்டர், 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச என் தலைவனை ஒத்தையா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறது என்ன அவ்வளவு லேசான விஷயமா? என் தலைவன் இன்னைக்கு நேத்தைக்கு இல்ல, கடந்த 15 வருஷமா செய்யாத தப்பே இல்லை. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் நிறைய நிறைய. அப்பவும் இந்த ஊருக்கு சில அதிகாரிகள் இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு ஒத்துக்குறாங்களே தவிர உங்களை போல ஒதுங்கி நிக்கல. அவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை புதுசா வந்த உங்களுக்கு மட்டும் ஏன், எதுக்கு? என் தலைவருக்கு இருக்கிற பவர் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? என்ன தலைவா நான் சொல்றது? அம்மா அம்மா, நம்ம நாட்டு சட்டத்தை உருவாக்கின அந்த காலத்து அரசியல்வாதிகளே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சில ஓட்டைகளை. இப்ப நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க நம்ம நாட்டு சட்டம் தெரியுதோ இல்லையோ, அந்த சட்டத்தில இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகள் மட்டும் நல்லாவே தெரியுது. ஒருவேளை நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணி குற்றவாளி கூண்டில ஏத்தினாலும் சட்டப்படி இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நம்ம ஒருபோதும் முடியாது. 40 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிற வரைக்கும் எந்த சட்டத்தாலையும் இவரை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்னால முடியும். வரண்டாமா ஓட்டு போட்டு அறிக்கையை வச்ச மக்களை நீங்க குடும்பப்படுத்தினீங்க. உங்க சுயநலத்துக்காக உங்க கூட பிறந்த தம்பியை கொல்ல துணிஞ்ச நீங்க நாளைக்கு உள்ள போய் வெளியே வந்து எல்லாம் தெரிஞ்ச என்னையும் கொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்க குடும்பக்கெல்லாம் பயந்து பயந்து மக்கள் ஊமையாயிட்டாங்க. அந்த மக்கள் சார்பா நான் எழுத போற தீர்ப்பு தான் உங்க மரணம். பாண்டிக்கு என்னாச்சு? இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பாண்டிக்கு என்னாச்சு? பாண்டி என் வீட்டுல பத்திரமா இருக்கும். கடந்த 3 ஆண்டுகளாய் நடந்து வரும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் கருங்கல் ராயன் கொலை வழக்கில் ஏற்கனவே கருங்கல் ராயன் சட்டப்படி தண்டனை அடைய வேண்டிய குற்றவாளிதான் என்பது அலமு, பரந்தாமன், சாந்தி இவர்களின் சாட்சியங்களை விசாரிக்கும் போது தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கப்பட்டாலும் சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனையை ஒரு தனிமனிதன் வழங்குவதென்பது சட்டப்படி குற்றமே. எனவே கருங்கல் ராயனை கொலை செய்த அவரின் PA பரந்தாமனுக்கு அவரே தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் குறைந்தபட்ச தண்டனையாய் 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன். மேலும் கருங்கல் ராயன் செய்த குற்றங்களுக்கெல்லாம் உறுதுணையாய் இருந்த DIG ரங்கராஜனின் தற்காலிக வேலை நீக்கத்தை ரத்து செய்து அவரை நிரந்தர வேலை நீக்கம் செய்யுமாறும் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியான அபலைப்பெண் அலமோ மறுவாழ்வு பெற வழிவகைகள் செய்து தருமாறும் இந்த நீதிமன்றம் தமிழக அரசை கேட்டுக்கொள்வதோடு இந்த வழக்கு வெற்றிகரமாக நடந்து முடிய தன் முழு ஒத்துழைப்பையும் தந்து உதவிய காவல்துறை அதிகாரி விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது.
திரையில்